இன்றைக்கி பார்க்க போகிற போர்டு பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி போர்டு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது நான் இன்வெர்ட்டர் போர்டு தான். என்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொல்லியிருக்காங்கன்னா டெட் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 19 வோல்ட்டும் ஒன்று வந்து 12 வோல்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் ஏற்கனவே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏசி 220 வோல்ட் இது. இந்த ப்ளூ ரெண்டும் பார்த்தீங்கன்னா 19 வோல்ட்டு. ஸோ இங்கே ஒரு ஜாக் வருது, இந்த இடத்துல ஜாக் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரும், 12 வோல்ட் வரணும். ஸோ நமக்கு டெட் கண்டிஷன் ஆனது காரணம் என்னென்னா, இங்கே வர வேண்டிய 12 வோல்ட் மட்டும் வரல, இங்கே வர வேண்டிய 19 வோல்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ 12 வோல்ட் வைண்டிங் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் 12 வோல்ட் வைண்டிங் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன்று போட்டால் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் வச்சு ஒரு 12 வோல்ட்டை போடணும். அப்படி இல்லைன்றப்போ நான் இந்த பழைய 12 வோல்ட்டு ஃபெயிலியர் ஆன 12 வோல்ட்டை கட் பண்ணி டேப் அடிச்சுட்டு, ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுலேருந்து வர 19 வோல்ட்டோட 19 வோல்ட் வந்து டிசியாக மாதிரி வந்துருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து அதை கொண்டு போய் நம்ம வந்து 12 வோல்ட்டாக மாற்றியாச்சு. ஸோ மாற்றினதை இந்த பக்கம் வயர் ஷார்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்படி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெர்மினல் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இந்த பக்கம் 12 வோல்ட்டுக்கு ஜாக் நம்ம கொடுக்கல, அந்த அங்கே முன்னாடி லூப் பண்ணுறதுனால. இப்போ அப்படியே ஆன் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து ப்ளோயர் மோட்டார் ரன் ஆகுது. சேம் ஒரே பவர் சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஒரு சப்ளையவே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 12 வோல்ட்டுக்கும் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பிசிபி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி, என்ன ஒரு டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பிசிபியை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுத்தமாக புரியலை அப்படின்னா கூட 0லேருந்து வந்தாலுமே நீங்கள் வந்து ஃபுல் மெக்கானிக்காக வெளியே போக முடியும். ஸோ அதுக்கு நான் முழு பொறுப்பு. தேங்க்யூ.